அனைவருக்கும் வணக்கம். இதுதான் சோம்போடைய கீரை. இது பாலக்கீரைங்க, இது அரைக்கீரைங்க. இந்த 3 கீரையும் வச்சு சூப்பரான ஹெல்த்தியான ஒரு துவையல் செய்ய போகிறோம். ஓகேங்களா? எப்படி செய்யலாம்? இது வந்து கீரை வந்து இந்த வேர் பகுதியில் கட் பண்ணி வச்சுட்டுக்கிறோம். ஃபஸ்ட்டு நல்லா க்ளீனாக கழுவிடலாங்க. பார்த்திங்கன்னா சோம்பு எப்படி சோம்பு கீரை, இது பாலக்கீரைங்க, அடுத்தது அரைக்கீரை. ஓகேங்களா? இது வந்து சூப்பராக கழுவிட்டு சூப்பரான ஒரு துவையல், சாதத்துக்கு போட்டு சாப்பிடக்கூடிய அளவில் நம்ம கடைஞ்சாலும் நல்லா தான் இருக்கும். கீரை ஒரு துவையல், சட்னி எப்படி செஞ்சாலும் அருமையான டேஸ்ட்டில் தான் இருக்கும். இப்போ ரெடி பண்ணிக்கலாம். ஓகேங்களா? பாலக்கீரை, அரைக்கீரை, சோம்பு கீரை சுத்தம் மண் இல்லாமல் சூப்பராக கழுவிட்டோம். அப்படியே க்ளீனாக கட் பண்ணிக்கலாங்க. இப்போது எடுத்த துவையல் தான் செய்ய போகிறோம். சட்னின்னு சொல்லலாம், துவையலும் செய்யலாம், நம்ம இட்லி தோசை பயன்படுத்த, சாதத்துக்கு எல்லாத்தையுமே பயன்படுத்தலாம். அருமையாக டேஸ்ட்டு. அது 3 வகையான கீரை செய்யும்போது நம்ம மருத்துவ குணம் அதிகமாக இருக்கும், உடம்புக்கு ஆரோக்கியமாக இருக்கும். அடிக்கடி செஞ்சு சாப்பிடுங்க. சோம்பு கீரை, பாலக்கீரை, அரைக்கீரை. இதுக்கு தக்காளி தேவையில்லை, இருந்தாலும் ஒரு 2 தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கோம். ஓகேங்களா? தேவையான பொருள் பாருங்கள். பூண்டு ஊற்றி வச்சுருக்கோம், புளி ஊற வச்சுருக்கோம், கருவேப்பிலை, தேவையான காரம், பச்சை மிளகாய் எடுத்துருக்கோம், கொத்தமல்லி, தேவையான உப்பு, தாளிக்கு மிளகு, ஜீரகம், கடுகு கலப்பட்டுருக்கோம். இது சாம்பார் வெங்காயம், கூடவே கடலைப்பருப்பு ஒரு 20 கிராம் சேர்த்துருக்கோம். இதாங்க. இப்போ வந்து எண்ணெய் ஊற்றிடலாம். எண்ணெய் ஊற்றியாச்சு, எண்ணெய் சூடாகட்டும். க்ளீனாக ஃப்ரை பண்ணிக்கலாம். இந்த துவையல் செய்ய போகிறோங்க. 3 வகையான கீரை துவையல் தான் செய்ய போகிறோம். ஓகேங்களா? இப்போது எண்ணெய் ஊற்றிருக்கோம், வானலில் சூடாக இருக்குது. இது கூட என்ன பண்ணலாம் பார்த்திங்கன்னா, சின்ன வெங்காயமும் கடலைப்பருப்பும் கொஞ்சம் போடுறோம். போட்டு அப்படியே கொஞ்சம் ஃப்ரை பண்ணிக்கலாம். ஃப்ரை பண்ணிட்டு அடுத்த வந்து இது கூட பூண்டு போட்டுடலாம். அது கூட வந்து பாருங்கள், பச்சை மிளகாய் போட்டுடலாம். காரம் தேவையானாலும் போட்டுங்க. இது வந்து நல்லா ஃப்ரை ஆகிடுங்க. மற்ற ஐட்டெலாம் மோடி சேர்க்கலாம். ஓகேங்களா? இது ஃப்ரை ஆகும்போது கொஞ்சம் பச்சை மிளகா போட்டுனே கொஞ்சம் தூரமாக இருங்க. பச்சை மிளகா அவ்வளோ வெடிக்கும். நீங்கள் கட் பண்ணி நீட்டு வரல கட் பண்ணி போட்டால் பச்சை மிளகா வெடிக்காது. முழு மிளகாய் போடும்போது அப்படியே பட்டு ஒரு வெடிக்கும், கண் மேலாம் அடிக்கும். பாருங்கள், வெடிக்குது பாருங்கள். ஓகேங்களா? அது வேறு வெடிக்கும், அதனால் தூரமாக வந்து பண்ணுங்கள் உசாரா. கூட தக்காளி சேர்த்துடலாம். இது கூட தக்காளி போட்டோம், அது கூட உப்பையும் போட்டுருங்க. இப்போ அப்படியே நல்லா ஃப்ரை ஆகட்டும். அது எப்போயும் உப்பு வந்து ஃபஸ்ட்லேயே வெங்காயத்து கூட போட்டுருவோம். நல்லா ஃப்ரை ஆகிருக்கு, நல்லா ஃப்ரை ஆகும். இது சூப்பரான ஹெல்த்தியான 3 வகையான கீரை துவையல் தான் சூப்பராக எல்லோரும் வாங்க சாப்பிட்லாம். ஓகேங்களா? யாரும் சாப்பிட போகணும்னு கேட்காதீங்க, எல்லோரும் வாங்க சாப்பிட்லாம். ஓகேங்களா? நல்லா ஃப்ரை ஆகுதுங்க. இன்னும் கொஞ்சம் ஃப்ரை ஆகணும். ஆனதுக்கப்புறம் ஒரு கீரை சேர்க்கலாம். ஓகேங்களா? நல்லா ஃப்ரை ஆகிருக்குங்க. இது கூட வந்து நம்ம கொத்தமல்லி எவ்வளோ போடுறோமோ சேர்த்துடலாம். அதுக்கப்புறம் கருவேப்பிலை எல்லாமே போட்டுடலாங்க. நம்ம தாளிக்கும் போது எதுவும் சேர்க்க தேவை, வெறும் கடுகளை மட்டும் போட்டு சேர்க்குறோம், அவ்வளோதான். சேர்த்தாச்சுங்களா? இப்போது 3 வகையான கீரை பாருங்கள். சோம்பு கீரை, பாலக்கீரை, அரைக்கீரை, எல்லா கீரையில் போட்டுடலாம். கீரை மட்டும் நல்லா கழுவிங்க, மண் இல்லாமல் கழுவிங்க, நல்லாயிருக்கும். போட்டாருங்க. இப்போ நல்லா வந்து ஃப்ரை பண்ணிக்கலாம். நல்லா வதக்கலாம். உங்களுக்கு எந்த அளவுக்கு வேணுமோ நீங்கள் வதக்கலாம். ஓகேங்களா? இந்த பிறகு இப்போ நல்லா வதங்கினா கீரைலாம் கம்மி தான் ஆகிடும். நல்லா கழுவி கொடுங்க. நல்லா ஃப்ரை ஆகிடுச்சிங்க. 2 நிமிஷம் ஃப்ரை ஆனாலும் எடுத்துகிட்டு ஆற வச்சுட்டு புளி சேர்த்து க்ளீனாக அரைச்சிடலாம். பாருங்கள், வானல் ஃபுல்லாக இருந்தது. வதம் எவ்வளோ கம்மியாகிடுச்சு பாருங்கள். தண்ணியே ஊற்றல. இந்த கீரையில் உள்ள தண்ணி எவ்வளோ தண்ணி இருக்குது, இதெல்லாம் ட்ரை ஆகட்டும். எடுத்து ஆற வச்சுட்டு க்ளீனாக வந்து போட்டு செஞ்சிடலாம். ஓகேங்களா? துவையலுக்கு பார்த்திங்கன்னா அது எல்லாமே நல்லா ஆறிடுச்சிங்க. ஆறுனதுக்கப்புறமா வந்து இந்த மாதிரி மிக்சியில் போட்டிருக்கோம். புளி ஊற வச்சு வச்சுருக்கோம், அதையும் இதில் சேர்த்துக்கலாம். புளி வந்து சுத்தம் நாரெலாம் எடுத்துகிட்டு சுத்தப்படுத்த வச்சுருக்கோம். இப்போ அப்படியே தண்ணி லைட்டாக ஊற்றி இப்போ அரைச்சிடலாங்க. 3 வகையான கீரை பார்த்திங்கன்னா க்ளீனாக அரைச்சி எடுத்தாச்சு. குறகுறப்பாக தான் அரைச்சிருக்கோம் பாருங்கள். ஓரளவுக்கு குறகுறப்பாக தான் அரைச்சிருக்கோம். இது வந்து அப்படியே தாளிச்சிடலாம். உப்பு மட்டும் லைட்டாக கொஞ்சம் கம்மியாக இருக்குது. உப்பு மட்டும் போட்டோம்னா சூப்பர் துவையலுங்க, அருமையாக இருக்குது சாப்பிட்றதுக்கு. கடுகு அளவு போட்டுடலாம். வரைக்கிட்டோம். கடுகு வந்து பொரிஞ்சிச்சுங்க. இப்போ வந்து நம்ம
கீரை துவையில் ஊற்றிடலாம். ஊற்றியாச்சு, நல்லா கலக்கலாம். நம்ம அப்பப்போ வந்து கீரை கடையில் பண்ணுவோம், ஆனால் இந்த முறை கடையில் பண்ணலை. கடையில் பண்ணாமல் இப்படி ஒரு சூப்பராக துவையல் செஞ்சுருக்கோம். நல்லா டேஸ்ட் அருமையாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. செஞ்சு பாருங்கள். அடுத்த முறை நீங்கள் கடையிலே பண்ண மாட்டீங்க, இப்படி தான் செய்வீங்க நிறைய டைம். ஓகேங்களா? நல்லா சூப்பரான டேஸ்ட் இருக்குது, அருமையாக நல்லா ஃப்ரை ஆகட்டும். ஒரு 10 நிமிஷம் ஃப்ரை பண்ணால் போதுங்க. அப்படின்னா நம்ம ஒரு நாளைக்குள்ளே சாப்பிட்டு காலி பண்ணுற போகிறோம். ஓகேங்களா? நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். க்ளீனாக போட்டாச்சு, நல்லா கலக்கி விட்டுங்க. 5லேருந்து 10 நிமிஷம் ஃப்ரை ஆனால் போதும், நல்லா வதங்கினா போதும். சூப்பர் டேஸ்ட்டு வந்து நமக்கு. இன்னும் அந்த ஃப்ரை ஆறின உடனே இன்னும் கட்டியாக இருக்கும். இந்த டைமில் நீங்கள் உப்பு காரத்தை செக் பண்ணிங்க. உப்பு காரம் புளிப்பு போட்டாச்சு, புளிப்பு தேவையான போட்டுக்கலாம். அந்த உப்பு காரத்தை மட்டும் கரெக்டாக செக் பண்ணிட்டீங்கன்னா அப்படியே ஒரு போலுக்கு மாற்றிட்டு அருமையான டேஸ்ட்டு சாப்பிட்டு பார்த்தலாம். நீங்கள் எல்லாம் ஒரு 3-4 ரெசிபி செஞ்சுருக்கோம், எல்லாமே டேஸ்ட் அருமையாக வந்திருக்கு. ஓகேங்களா? உப்பு காரம் செக் பண்ணிடலாம். இப்போது அப்புறம் அருமையாக வந்துடுச்சுங்க. உப்பு காரம் புளிப்பு எல்லாமே கரெக்டாக இருந்தது. உப்பு மட்டும் லைட்டாக கம்மியாக இருந்தது, அதையும் சேர்த்துட்டோம். அது உப்பு காரம் புளிப்பு 3 கரெக்டான முறையில் போட்டிங்கன்னா டேஸ்ட் வேறு லெவலில் இருக்கும். ஓகேங்களா? இப்போ லாஸ்ட்டாக வந்து கொத்தமல்லி கொஞ்சம் லைட்டாக வச்சுருக்கோம், அப்படியே போட்டு கலக்கலாம். அப்படியே கலக்கிட்டு எல்லாமே ரெடி ஆகிடுச்சு, எல்லாமே கட்டாகவும் இருக்குது. நீங்களும் 3 வகையான கீரைகள் இருந்தால் இதே போல் செஞ்சு பாருங்கள், செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். டேஸ்ட்டு வேறு லெவலில் இருக்கும். அதாவது இந்த செஞ்சு சாப்பிட்டு பார்த்தீங்கன்னா இது கீரையில் தான் செய்தாங்களான்னு உங்களுக்கு ஆச்சரியமாக இருக்கும், அப்படி ஒரு டேஸ்ட்டு. ஓகேங்களா? இப்போ அப்படியே யாருன்னா கொடுங்க சாப்பிட்டு பார்த்தாங்கன்னா இது கீரையில் செஞ்சு நினைக்க மாட்டாங்க, வேறு ஏதோ ஒரு சூப்பரான ஒரு டேஸ்ட்டில் செஞ்சுருக்காங்க அப்படின்னு தான் நினைப்பாங்க. அப்படி ஒரு டேஸ்ட் இருக்கும். நீங்களும் கீரை இருந்தால் செஞ்சு பார்த்து கண்டிப்பாக கமெண்ட்டில் எப்படி மறக்காமல் சொல்லுங்கள். ஓகே காய்ஸ், வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த ஒரு நல்ல வீடியோ சந்திக்கிறேன். நன்றி, அனைவருக்கும் வணக்கம். மறந்துடாத வீடியோ பாருங்கள், ஒரு லைக்கை போடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கான் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போகிற வீடியோ உடனே நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். ஓகேங்களா? அதாவது இதை பார்த்துட்டுவும் செய்யறவங்க இருப்பாங்க, இன்னொரு பயனுள்ளதாக இருக்கும். அதனால் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள் வீடியோவை. ஓகேங்களா? இதே போல் பார்த்துட்டு செய்வாங்க, தெரிஞ்சவங்களும் இருப்பாங்க, தெரியாதவங்களும் இருப்பாங்க. தெரியாதவங்களுக்கு இது பயனுள்ளதாக இருக்கும். ஓகேங்களா? இவ்வளோ தாங்க. இப்போ அப்படியே ஒரு போல் மாற்றிடலாம். இப்போது கீரை துவையல் செஞ்சிட்டோம், அருமையான டேஸ்ட்டு சூப்பராக இருக்குது. ஓகேங்களா? நீங்களும் இதை போல் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். அது எப்படி செய்யணும்னு பாருங்கள், வீடியோ கூட போகலாம். டேஸ்ட் பார்த்துடலாங்களா? இந்த சோம்போடைய கீரையோடைய நன்மைகள் அதிகமாக இருக்குது. ஓகேங்களா? நம்ம சாப்பிட்டு பார்த்துடலாம். அருமையான டேஸ்ட்டில் இருக்குங்க. ஓகேங்களா? 3 வகையான கீரை தான் போட்டிருக்கோம், ஒரு துவையில். நீங்களே செஞ்சு பார்த்துட்டு கண்டிப்பாக எப்படின்னு மறக்காமல் சொல்லணும். ஓகே காய்ஸ், பாருங்கள், இது வந்து பஜ்ஜி மிளகாயோட முட்டை போட்டு ஒரு ரெசிபி செஞ்சுருக்கோம். இது பாவக்காயில் ஒரு துவையல் செஞ்சுருக்கோம். இது 3 வகையான கீரை வச்சு ஒரு துவையல் செஞ்சுருக்கோம். சூப்பரான டேஸ்ட்டில் அருமையாக சாப்பிட போகிறோம். இப்போது எவ்வளோ விதமாக செஞ்சு சாப்பிடுங்க, உடம்பு எப்பயும் ஆரோக்கியமாக இருக்கும், அப்படி ஒரு டேஸ்ட் இருக்கும். ஓகேங்களா? ஓகே காய்ஸ், வீடியோ பாருங்கள், லைக் பண்ணுங்கள். பாய் பாய்.